கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கருத்த அனுபூதி விளக்கம். அவனை விட்ட வேற கதி எது, எல்லாம் அவன் செயல் என்றவாறே நிமிர்ந்து உட்கார்ந்தார் சாம்பு சாஸ்திரிகள். சரியா சொன்னீங்க சாமி, நல்லது கெட்டது எதுனாலும் அவனை கெட்டியாக பிடிச்சின்னா போகும், எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். இதைத்தான் சூசகமாக இந்த பாட்டில் சொல்கிறார் அருணகிரியார். பாட்டை படிப்பா என்றான் மயிலை மன்னார். சிங்கார மடந்தையத்தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருப ஆகரணே. பொண்ணுங்கனாலே கெட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் காண்டிக்கும் எல்லாத்துலேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி பொண்ணுங்கள்லேயும் இப்படி இருக்காங்க. சாதாரணமாக பழகிறதுல ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் தப்பான நோக்கத்தில் கொஞ்சம் வளைச்சி போடுறதுக்குன்னே சில பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க போயப்போ அப்படி அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது, நாம் தான் சாக்கிரதையாக நடந்துக்கணும். கெட்ட வழியில் கொண்டு போகிறதுக்குன்னே குறியாக இருக்கிற பொண்ணுங்களை பற்றி தான் இந்த வரி சொல்லுது. சிங்கார மடந்தைய தீ நெறி போய் மங்காமல்னு சொல்கிறார். நம்ம மனசு எப்பவுமே ஒரு நிலையாக இருக்கிறது இல்லை, சமயத்துக்கு டொப்புன்னு வலிக்கி விட்டுரும். இப்படி போனால் தான் இன்னான்னு அந்த பொண்ணுங்க கூப்பிட்ற வழியில் கொண்டு போயிடும். நாம் என்ன தான் கவனமாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாமல் சரிக்கணும். நாம சமாளிச்சிடலாம்னு நினச்சா அம்போதான். அதுக்கு தான் ஒரு ரூட்டை காமிக்கிறாரு எடுத்தாப்புல. எனக்கு வரம் தருவாயின்னு அந்த முருகன் காலிலேயே போய் விழுந்துடுறார். என்னை இப்படி ஆக்கிறது நீ தானே, நீ தான் இந்த கெட்ட வழிகளெல்லாம் போய் சிக்கி காமிக்கிறதுக்கு வரம் கொடுக்கணும்னு சரணடைகிறார். நான் கெட்டவன் தான், எனக்கு இது மேலெல்லாம் கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்யும், ஆனால் கண்டிக்கும் நீ தான் நான் அப்படிலாம் போயிடாமல் பார்த்துக்கணும்னு பாரத்தை அவன் மேலேயே போட்டுடுறார். எது நன்னா இருக்கே, இவர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு முருகனை வழி கேட்குறாரா? ஆனாலும் அவனை பிடிச்சின்னுட்டா அவனை ஒரு நல்ல வழி காட்டாமலா போயிடுவான். சரியாகத்தான் சொல்லியிருக்கார். ஆமாம், இதுக்கும் அந்த 2 வரைக்கும் அடுத்த 2 வரைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லேன்னு கேட்போம் என்றார் நமுட்டு சிரிப்பு உதிர்த்து கொண்டே சாஸ்திரிகள். அதுதான் இதில் விசேஷம். சங்கிராம சிகாவல ஷண்முகரே அப்படின்ற. சங்கிராமம்னா யுத்தம், சண்டைன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் அங்கேயுமா பாஞ்சு பறந்து சண்டை போடுற மயில் மேலே வர்ற ஷண்முகனேன்னு முதல் வரியில் முருகனோட வீரத்தை பற்றி சொல்கிறார். இந்த மயில் என்ன பண்ணணும்னா, கோபத்தோட படமெடுத்து ஆடுற பாம்பை காலில் போட்டு மிதிச்சுக்கின்னு பறந்து சண்டை போடும். அத்தை போல் இப்படி படமெடுத்து ஆடுற பாம்பை போல் போக்கு காட்டுற பொண்ணுங்க பக்கமாக 4 பக்கமாக அலையிற மயிலை அடக்கி ஆள்றவனே, என் மனசுங்கிற மயிலை அடக்கி ஆள்றவனேன்னு சொல்லி அதுபோல் 4 பக்கமாக நான் அலையாமல் நீ தான் பார்த்துக்கணும்னு நாசுக்காக கேட்டுக்கிறார். இதை விடவும் அந்த அடுத்த வரி தான் இன்னும் ஷோக்காக்குது. கங்கா நதி பால கிருபாகரணி. ஆகரன்னா உண்டான இடம்னு அர்த்தம். கிருபை பண்ணுற முருகனே கிருபாகரணின்னு கொண்டார். இவன் தான் நமக்கெல்லாம் கிருபை பண்ணணும். இத்தனை பெருமைகள் இவனுக்கு இருந்தாலும் கூட கங்கா நதி பாலகனேன்னு சொல்கிறதுல தான் ஒரு பெரிய அர்த்தம் ஒழிஞ்சுக்கிருக்குது. சிவனோட கண்ணுலேருந்து பொறியாக பிறந்தவரை வாயுவும் அக்னி பகவானுமாக தூக்கியாந்து நம்மளால் தாங்க முடியலேன்னு கங்கையில் போட்டுட்டாங்க. போன தடவை பார்த்தோம். ஆனந்தமாக அதில் உதர்ந்து வரார். இந்த அம்மா இவரை கொண்டு வந்து சரவண பையில் போட்டுடுறாங்க. இத்தனையும் நடக்கிறப்ப இவர் மட்டும் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே கிடக்கிறார். வாயு அக்னி கையில் கிடந்தார், வாயு கையில் கிடந்தார். அவர் தூக்கிட்டு வந்தால் வாயு கையில் கங்கை மேலே வெள்ளம் அங்கே வேறு புரண்டு அடிக்குது. இப்படி எல்லாத்துலேயும் இருந்தபோதும் அவருக்கு ஒன்றும் ஆகுது, ஒன்றுமே பண்ணலை. அவர் என்னைய எங்கே இட்டுக்கின்னு போகணுமோ போ அப்படின்னு சிரிச்சுக்கினே மறக்கிறார். கங்கையம்மா தூக்கின்னு வந்ததால் இவருக்கு இந்த பேர். நீ தான் என்னை காப்பாற்றணும்னு முருகான்னு சொல்கிறப்ப நாம் எப்படி இருக்கணுன்றதையும் இந்த கங்கா நதி பாலன் காமிச்சு தரார். அது வாயுவாகட்டும், அக்னி ஆகட்டும், கங்கை நதி ஆகட்டும், அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒன்றும் பண்ணாமல் அவங்க போக்குலேயே விட்ட மாதிரி நாமளும் முருகன் கையில் நம்மளை ஒப்படைச்சதும் எல்லாமே அவனே கதின்னு நம்ம ஐயர் சொன்னார். அது மாதிரி கம்முன்னு கிடக்கணும். அப்பால் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்றத இந்த 2 வரியில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு என்றார் மயிலை மன்னார். அடடா, இதுக்கு இப்படியும் சொல்லலாமா, ரொம்ப நன்னா இருக்குடா. அவனே கதின்னு அவன் காலடியில் சரணாகதி அடைகிறது தான் ஒரே வழி. முருகா ஷண்முகா ஓம் சரவணபவா என்ற கைகளை கூப்பினார் சாம்பு சாஸ்திரிகள். பாலிகா இன்னொரு சமாச்சாரம். அருணகிரியார் ஆம்பளையாக இருந்தாலும் இப்படி எழுதியிருக்காரு. ஆனால் காண்டிக்கு இந்த ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே ஒன்றானது தான். ஆம்பளைங்களையும் இப்படி மோசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க தானே என சொல்லி நமுட்டு சிரிப்புடன் நமுட்டை நடையை கட்டினான் மயிலை மன்னார். சிங்காரமடந்த யதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய்,
சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. கணபதி எல்லாம் தருவான்.